இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜேபி ரோக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த இதில் வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் 128GB வேரியண்ட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஐஃபோன் மாதிரியே அப்படியே ஒரு இமேஜ் இருக்குது. அதுக்கடுத்து ரைட் சைடில் வந்து ஐஃபோன் சொல்லி ரெட் கலரில் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே ஆப்பிள் லோகோ இருக்குது. அதே மாதிரி சைட்லேயும் ஐஃபோன் இருக்குது, இங்கேயும் ஆப்பிள் லோகோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பின்னாடி பார்ப்போம். பின்னாடி வந்து நான் வாங்கினது வந்து 128GB வேரியண்ட், அதனால் 128GBன்னு எழுதியிருக்கு. அதுக்கடுத்து ஐஃபோன் இந்த பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மெயினாக வந்து இது அசம்பிள்டு இன் இந்தியா ப்ராடக்ட், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது வந்து ரேட் கம்மியாக இருக்குது. ப்ராடக்ட் ரெட்டு கலர் வந்து. சரி, நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை புல் பண்ணணும்னு சொல்லி. அதை நம்ம இப்போ புல் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக புல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து அந்த ஐஃபோனோடைய பிக்சர் இப்போ வந்து கிளார் அடிக்காமல் தெரியுது. இந்த சைடு வந்து ரெட் கலரில் வந்து ஆப்பிள் லோகோ இருக்குது. இங்கிட்டும் ஐஃபோன் ரெட் கலரில் எழுதியிருக்காங்க. இங்கிட்டும் ஆப்பிள் லோகோ, இங்கிட்டும் ஐஃபோன் எழுதியிருக்கு. பின்னாடி வந்து 128GB. அதுக்கடுத்து இன்க்ளூட்ஸ் ஐஃபோன் எக்ஸ்ஆர் ஏர்போர்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து அசம்பிள்டு இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ரெட்டு. அதுக்கடுத்து சீரியல் நம்பர், IMEI நம்பர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார் வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ப்ரைஸ் வந்து 57,800. சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் பாக்ஸை. ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை திறந்தோம்னே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டடா, ஓப்பன்ட், டிசைன்ட் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ப்ராடக்ட் ரெட்டுன்னு சொல்லி ஒரு கார்டு இருக்குது. சரி, இதை ஓரமாக வச்சிடலாம். இங்கே ஹலோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து இந்த ஃபோன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் உள்ள பட்டன்ஸ், அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு கார்டில் வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் சிம் எஜெக்டிங் டூல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் பேப்பர்ஸ், அக்ரிமெண்ட், வாரண்ட்டி, அந்த இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, ஆப்பிள் லோகோ அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஐஃபோன் வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஏர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன். நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு பூட் பண்ணிடலாம். பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரெட் கலர் நான் வாங்கியிருக்குது. சரி, வாங்க பூட் பண்ணலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் லோகோ வந்துருச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதில் வந்து 5W சார்ஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஐஃபோன் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2500 ஆகும். ப்ளஸ் அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் வாங்கணும். அது வந்து 1700 ஆகும். டோட்டலாக ஒரு 4000 கிட்ட ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3.5mm ஜாக் இல்லை, லைட்னிங் கேபிள் டைப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அதுக்கடுத்து வந்து கீழே வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம், அதே சமயம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸும் பண்ணிக்கலாம். அது தவிர பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம ஐஃபோனை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். ஹலோன்னு சொல்லி வருது. நம்ம இதை ஸ்வைப் பண்ணிடலாம். மேலே வந்து இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிடலாம். லாங்குவேஜ் வந்து அதுக்கடுத்து செட் யுவர் கண்ட்ரி ரீஜன் வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணிடலாம். இந்தியா இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தியாவை போய் கிளிக் பண்ணிடலாம். செட்டிங் லாங்குவேஜ்னு காமிக்குது. இப்போ குவிக் ஸ்டார்ட்னு சொல்லி இருக்குது.
உங்களுடைய ஐஃபோன் ஐபேட் ஏதாவது இருந்தானா கிட்ட கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லி இருந்துச்சு. நானாக கிட்ட கொண்டு வந்தேன், எனக்கு ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நான் செட்டப் மேனுவலின்னு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ஆக்டிவேட் யுவர் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லோட் ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். ஃபேஸ் ஐடி கேட்குது, நம்ம இதையும் கண்டினியூ கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஹவு டு செட்டப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம இதில் காமிக்கணுமா 3D மாதிரி. இப்போ நான் அதை செட்டப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எக்ஸ்ப்ரெஸ் செட்டிங்ஸ் சொல்லி கொஞ்சம் இருக்குது, லொக்கேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். இதை நான் கண்டினியூன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து கீப் யுவர் ஐஃபோன் அப் டு டேட் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டால் அப்டேட் மேனுவலின்றது கொடுக்குறேன், ஏன்னா அதுவாக நெட் எல்லாமே இழுத்துக்கும். இப்போ சீரின்னு சொல்லியிருக்கு. நான் இப்போ இதை செட்டப் பண்ணிட்டு திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ செட்டப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ வந்து இது நம்ம சிரி கிட்ட பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுன்னு சொல்லி வருது. நான் இது நாட் நவுன்னு கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட் நவ் கொடுத்தாச்சு. ஸ்க்ரீன் டைம் வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். இது வந்து டோன்ட் ஷேர்னு கொடுத்துட்றேன். இது வந்து ட்ரூ டோனு, ஆட்டோமேட்டிக்காகவே பிரைட்னஸ் வந்து செட்டப் பண்ணிக்குமா. சரி, நான் இதை கண்டினியூ கொடுத்துட்றேன். அப்பேரன்ஸ் வந்து லைட் மோடா டார்க் மோடான்னு சொல்லியிருக்கு. டார்க் மோட்னா இப்படி இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் இது நைட் டைமில் நல்லாயிருக்கும். சரி, நான் லைட் மோடே நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதை நான் லைட் மோட் போட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஸ்பிளே ஜூம் வந்து ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்குது, ஜூம்டு இப்படி இருக்குது. எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலை. ஸ்டாண்டர்டே எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஸ்டாண்டர்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ வந்து கோ டு ஹோம்னா கீழேருந்து ஸ்வைப் அப் பண்ணானா வருமா. அதுக்கடுத்து வந்து கீழேருந்து லைட்டாக ஸ்வைப் அப் பண்ணானா ஆப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ரீசெண்ட் ஆப்ஸு. அதுக்கடுத்து வந்து மேலேருந்து கீழே இழுத்து விட்டோன்னா குவிக் ஆக்சஸ் கண்ட்ரோல். அதுக்கடுத்து இப்போ வெல்கம் டு ஐஃபோன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்வைப் அப் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோ சிம் கார்டுன்னு வருது. நான் இன்னும் சிம் கார்டு போடல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ பீல் அவுட் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது ரெட் கலரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீல் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்லாக் ஆயிடுச்சு. கேமரா குவாலிட்டி பார்ப்போம். அலோ வைல் யூஸிங் ஆப்னு இதை கொடுத்துடலாம் லொக்கேஷனு. சரி, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட்டும் இருக்குது, ஸ்கொயர் போர்ட்ரேட், பனோரமா, வீடியோ, ஸ்லோ மோஷன், டைம் ஸ்லாப், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இதை வந்து தூக்கி விட்டுடலாம். இப்போ செட்டிங்ஸில் போய் ஜென்ரல் போய் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அபவுட்டில் போய் பார்த்தானா இது வந்து ஐஃபோன் XR. அதுக்கடுத்து வெர்ஷன் வந்து 13.5.1 வெர்ஷன். நான் இது வந்து 2020 வாங்கினால இப்படி அப்டேட் ஆகிருக்கு. கெப்பாசிட்டி 128 GB. இது ஒய்ஃபை அட்ரஸ், IMEI நம்பர் அதெல்லாம் இருக்குது. சரி, நம்ம இப்போ வெளியே வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு சைடும் கிளாஸ் பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. சைடில் வந்து சிம் போர்ட் இருக்குது, சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அது பக்கத்துலேயே பவர் பட்டன் இருக்குது. அதுக்கடுத்து சைடில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ் ஐடி ரெகக்னைஸ் பண்ணுது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.